அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4/21 ஜனவரி விடிஞ்சா எக்ஸாம். டியூப் சேர்த்துக்கிட்டு இருக்கான். டியூப் அங்கே ஒருத்தன் ஆளு கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கான். ப்ராபப்ளி இன்னொருத்தன் அந்த ரூமில் படுத்துட்டு அவன் ஆளுக்கு படிக்கிறான். அவன் படிக்கிறான். போய் பார்ப்போமா? அவ போவோமா? எவனா பாரு 100 ரூபா பெட்டு. யூ ஆர் டேம் ரைட். ஹாய் சொல்லுங்க கேமராக்கு. ஹாய் ப்ரோ. அவன் படிக்கிறான். இவன் உருப்பிடுவானா இல்லை நாங்கள் உருப்பிடுவோமா? சரி நீ ஃபெயில் ஆனா சரி பாஸ் ஆனா பாஸ்லாம் எல்லான்றதுல கூட பாஸ் ஆக முடியாதாடா. கட்டியான பேச முடியாதுடா. ஏடா ஈடியில் பாஸ் ஆகலாம் செத்து போயிடுற நீ போய். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? வாய்ஸ் இப்போ மணி என்னன்னா 8:01 நம்மளெலாம் பாருங்கள். 8:01 இங்கே பாருங்கள். படிக்கலான்னு சொன்னான். நாளைக்கு இதெல்லாம் படிச்சு எழுத போகிறோம் பார்த்துக்கோங்க. இது அப்புறம் டைம் பத்தலைங்குவான், ஒன்றும் படிக்கலைங்குவான். The next day. வந்து தெளிவாக முடிக்கணும். சும்மா வந்துட்டு நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்துட்டே போவோம். போதும் ஒரு யூனிட் முடிச்சிட்டோம்னா க்ளீனாக முடிச்சிடணும். 5வது யூனிட் க்ளீனாக முடிச்சிடணும். A few moments later. எக்ஸாமுக்கு இன்னும் 1/2 hour இருக்கு. பார்த்தீங்கன்னா நோட்டை வச்சு திருப்பிட்டு இருக்கான். செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்ல அது. செக்ஷன் 21 ஆஃப் சேஃப்டி ப்ரொவிஷன் ஆக்ட். உங்களுக்கு படிச்சா அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி லீகல் எக்ஸாம் எழுத போறோம். கிளம்பிட்டோம். நாங்க ஹால் டிக்கெட்டோட எல்லாம் அரியர் கன்ஃபார்ம் வீரவேல் வீரவேல் சொல்லுங்க. சொல்லுங்கடா வீரவேல். வெற்றிவேல் கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம்? வேகமாக போங்கள். வணக்கம். முடிச்சிட்டோம் வெற்றிகரமா. முடிஞ்சு போச்சு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? எல்லாம் ரிசல்ட் அப்ப பேசிக்கிறேன். ரிசல்ட் இதுல வரப்பியாச்சு ஊருக்கு மாதிரி அவன் நம்பாதேன்றது ஒருத்தனை. அதனால ரிசல்ட் அப்ப பாத்துக்கலாம். இவன் தான் அக்கௌண்ட்ஸ் எனக்கு ஃபெயில் தான சொன்னேன். அது முடிச்சாச்சு. ஊரை பக்கம் கலந்துட்டோம். ரிசல்ட் அனி பாத்துக்கலாம். நன்றி நண்பர்களே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஒத்திக்க வசன பத்திக்க ஆராட்டா சந்தடி சக்கல பந்தல கட்டுற பசங்க வர்றோம் அசால்ட்டா. அரக்கணும் ஜனங்கடா பச்சைல மச்சா கட்டுற மக்கள் தான். தல உட்காரு தல பால் போட போற அச்சாடு தல சொச்சதுக்குல வச்சாடு தல பிரச்சனை குண்டா அச்சனை பாப்பற பஞ்சாயத்துல சதற வந்தாடு தல ஒதுக்கி வச்சா இறங்கி வந்து கதைய காட்டணும்டா. கால மேல கால போடு ராவண குலமே மேல ஏறு காலமாச்சு ஏறி குலமே ஊர மேல கோப்ப வாங்கி நிக்க போறமே சட்டி போல சிலு கோகாண்டமே. கால மேல கால போடு ராவண குலமே மேல ஏறு காலமாச்சு ஏறி குலமே ஊர மேல கோப்ப வாங்கி நிக்க போறமே சட்டி போல. பார்ட் டைம் ப்ரோ பாத்தியா? ஆண்டர்பிரனர். நீயாச்சும் வேலை செஞ்சுட்டே கடந்துறடா. நான் வேலை செய்யறமா? நீ ஓனர்ரா. நாங்க லேபர். லேபர் நாங்கலாம். இது நல்லா இருக்கு. ஃபன் பண்றோம். பின்னாடி மொட்டை லெவலா யூ ஷேப் மாதிரி விட்டுலாமா? எப்படி நல்லா இருக்கும்? உங்களுக்கு ஹாஸ்டல்ல பிரச்சனையே இல்லையாடா? அடுத்த அவன் பீரோ கூட போயிட்டு ஒரு பீரோவா போட்டு அந்த ஓரத்தில் இருக்கும் பாரு. ஐயோ கொண்டுட்டான்டா அத. மட்டமாமே
இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓடுவாங்க ஓடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேவா. என் அண்ணங்கார ஒரு இட்லி வச்சிருக்கான். சர்ப்ரைஸ் பண்றேங்க, வாங்க. என்ன இட்லியா? ரசிக்கிட்ட. சரி, ரசிக்கிட்ட. அப்புறம் பாத்துக்கோங்க. சார் எவனே தெரில தம்பி, ஒரு குருவுமே சேர்ந்துக்கிட்டு இந்த கரண்ட் கட் ஆனவனே என் பேரை சொல்லி மரியாதை இல்லாம கத்துறாங்க. ஆமாம் சார். எவனு கண்டுபிடிச்சனா கைய கால ராவி விட்டுருந்தாங்க. ஆமாம் சார். கரண்ட் கட்டுறாது நீ என்ன சார் பண்ணுவீங்க? அது கவர்மெண்ட் பிரச்சனை. அது நான் என்ன பண்ண முடியும்? அறிவு கேட்டாங்க. நான் கிளம்புறேன் சார். தண்ணி குடிச்சு ஆட்கள் ஃபுல்லாக சவுண்டாக இருக்கு. மேலே லைட்டு போடல, மேலே உள்ள சவுண்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த செமஸ்டர் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் டே. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேகு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம யோகேஸ்வரன் அவரை பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் வச்சிருக்காரு. யாராவது இல்லை, மற்ற ரெண்டு இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் பேசிட்டு பிரதாப் வந்து ஷாக்காக போகிறான். பிரதாப் இன்னும் இந்த பிளேஸில் உள்ள நம்ம பிரதாப் வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை. அவர் எப்போ வருவாங்கன்னு தெரியல. முடி வெட்டுறேன்னு சாயந்தரம் போனவர் இன்னும் இந்த பக்கம் வந்த பாட்டு இல்லை. முடி வெட்டுறாரா இல்லை வேறு ஏதாவது வெட்டிட்டு இருக்காரு, கடை தயாரிக்கிறானான்னு தெரில. முடி வெட்டுறதை கற்றுக்கிறான் போல. அவன் இன்னும் எதையுமே எடுக்கலை. நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கிரிதரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சு இது வந்து நம்ம தேவராஜ் வந்துட்டு இந்த பேக் ஒரு ட்ராலி ஒரு பேக்கோடு எடுத்து வச்சிருக்காரு. எல்லாருக்கும் இந்த பேக் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. 750 ரூபா கொடுத்து வாங்கினது இதுக்காவது யூஸ் ஆகுது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களை போய் பார்த்துட்டு வருவோம். அப்படின்னா நம்ம தேவராஜ் தம்பி என்ன பண்ணாரு அப்படின்னா 2 அங்கே ட்ராலியை கொண்டு வந்து தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம குண்டு பையன் இருக்காரு, அவரும் அந்த பேக்கில் தான் பேக் பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் தான் யூஸ் ஆகுது அதுக்கு இந்த பேக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. A few minutes later. கொஞ்சம் மென்டல் பீஸ் தாண்டி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல, எங்களுக்குள் ஜாதி மதம் ரெண்டும் இல்ல. கட்சிக்கார மச்சி என்ன ஆச்சு, வெடி அவுந்து போச்சு ரோட்டு கடையில. மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி. சொல்லுங்க, நான் QTDMல ஃபெயில் ஆகிட்டேன்னா எல்லாரும் சேர்ந்து காலேஜ் விட்டு டிசி வாங்கிடுறீங்களா? டிசி வாங்கிக்கிறீங்களா? சரி. எப்படி ஏ கிரேட் எப்படி போட்டாங்க? நான் எழுதவே இல்லை மாப்பிள்ள, எனக்கே தெரியல மாப்பிள்ள. எழுதவே இல்லை நீ. திடீர்னு ஏ கிரேட் போட்டாங்கடா. ஏ கிரேட் போட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. 80 to 90க்குள்ள உனக்கு போட்டிருக்காங்க. ஆமா, மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. சும்மா எழுதுனதுக்கு பாஸ் போட்டு விட்டாங்க. நான் ஒண்ணுமே எழுதல. இங்க எனக்கு போட்டிருக்காது. ஆமாண்டா. ஆமா. என்ன மாப்பிள்ள எழுதி இருக்கீங்க? இங்க என்ன மாப்பிள்ள எழுதி இருக்கு? தேர்டு செமஸ்டருக்குள்ள வெற்றிகரமாக காலேஜ் வச்சுருக்கோம். தேர்ட் செமஸ்டர் அது செகண்ட் அசஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் வெற்றிகரமாக காலேஜ் வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு செம்முலேயும் விளாக் எடுத்துகிட்டு கிடந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ட்டு. எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கேன் பார்த்தியா? முன்னேற்றம் வந்து we are only speaking in English, you know. we ஒண்ணுமே நான் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு மேல எனக்கு தெரியாதுங்க. ரகளைகள் ஆரம்பம்.
18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அதுதான் காலம் போன காலத்தில் நம்மளால் உட்காந்து வந்து ஓஜா போர்டு வரைஞ்சிட்ருக்காரு. இது என்றைக்கு நம்ம விளையாடி அடுத்த புதன்கிழமை மறுநாள் எக்ஸாம் தம்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டு வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது. ஆரம்பிக்கலாங்களா? கேட்குடா பாருங்க எல்லாம் அமைதியாக பேசிட்டு இருக்கோம், கூப்பிட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரி சத்தவங்க யாராவது இருந்தா இல்ல நம்ம தோசிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல நம்ம ஸ்ரீகாந்துக்கு ஏதாவது சொல்லிச்சீங்கனாலோ வாங்க. எஸ் சார், நீங்க எங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா வாங்க. அப்படியே லைட்டா மூவ் லைட்டா படவே படாது. அம்மா சத்தியமா நாங்க மூவ் பண்ணுவோம். நீ வேணா நீனும் கைய வைவா, உனக்கு தெரியும். நான் நவுத்துனா உனக்கு தெரியும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து டேட் என்ன டேட் இன்னைக்கு 9 டிசம்பர் 9 3rd செமஸ்டர். எல்லாம் வந்து என்ன எக்ஸாம் 4 நாள் தான் இருக்குது. எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பார்க்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமரா பாருங்கள். சந்தோஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை தடுக்கவே முடியாது நம்ம இனிமேல். அவனை இவர் நம்ம நண்பர் பிரதாப் குமார். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? எஸ்டிஎம்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறாரு. பாவம் பரிதாப சப்ஜெக்டே மறந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவங்க ஃபர்ஸ்ட் செம் படிக்கிறாரு, இவர் 7th செம் படிக்கிறாரு. அவ்வளோ வேற ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இவருக்கு 3rd செம் படிக்க போகிறாங்க. 3rd செம்முக்கு வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தருணத்தில் நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணுறோம். நம்ம விளாகில் அடையங்கப்பா 6 பேர்த்தில் 5 பேர் தான் இருக்கிறோம். ஒரு ஆள் காணோம். அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு வேலையா அவர் வருவார். வந்தோடனே உங்களை வந்து சந்தையில் வரும்போது அவங்க வந்துடுவான். என்ன போல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மொட்டை மாடியில் டெரஸுக்கு வந்து இருக்கிறோம். ஹாஸ்டல் மேலே வந்துருக்குறோம். எங்கள் டெரஸில் இருக்கோம். மொட்டை மாடியில் ஒன்றும் இல்லை. காலேஜ் இன்னும் ஒரு 25 நாள் இருக்கு. கரெக்டாக ஒரு மாதம் தான் இருக்குது. ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு வந்திருக்கோம். எப்படி மாட்ட போகிறோம். மாட்டணும்னா ஒன்றும் இல்லை, லெட்டர் எழுதி எங்கள் ரூம் எடுத்து தங்க வேண்டிதான். வார்டனுக்கு வந்தானே வாங்க சார் யாருக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். நம்ம அமைதியாக போயிடணும். வேற எந்த கிடையவே கிடையாது. ஆனால் அமைதியாக இருந்தோம்னு பேச்சு இருந்துச்சு. இதுக்கு மேலே இல்லை போல. எனக்கு என்ன பிரச்சனை தெரியல. இப்போ மாட்டிக்குமோன்னு பயமாக இருக்குது. பயப்படுறியா குமார்? 10 டிசம்பர் 2024. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடங்கப்பா 6 பேர்த்துலேருந்து ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். பிரதாப் குமார். இன்னைக்கு வந்து டைம் வந்துடா. டைம் வந்துட்டு 9:22. 9:22 டிசம்பர் 9 இன்னைக்கு. சரிங்களா? 3வது செமஸ்டர் 4 நாள் தான் இருக்குது பரீட்சைக்கு. நம்மளால வந்து ப்ரிப்பரேஷன் பாருங்க எப்படி பண்ணுறாரு. நான் பாருங்க தாயரை விளாண்டுக்கானுங்க. தாயரை விளாண்டுக்கானுங்க. இதெல்லாம் எங்கள் ஊர் கூட போகிறானுங்க. தாயரை விளாண்டுக்கானுங்க. இவர் தான் கேங் லீடர். அவர் உட்காந்துருக்காரு. 2ஆம் நம்பர் ஒன்று வச்சாங்க அவனுக்கு. எல்லா மேட்ச் தோத்துட்டே இருக்கிறான். இன்னைக்கு தான் ஜெயிக்கணும்னு எல்லாம். யோகேஷ் வந்துட்டான். ஊர்லேருந்து வந்துட்டான். அவன் ஊர்லேருந்து வந்து காஞ்சிபுரத்துல வந்துட்டான் அவரு. சரி பாய் சொல்லிடுங்க. அதான் விளாக முடிச்சலாம். பாய் சொல்லிடுங்க. டே
தேவா பாய். சார் என்ன பண்ணுறீங்க? எக்ஸாம்பிள் பிரதாப்குமார் குளோபலைசேஷன் கொடுக்குறார். சார் நீங்கள்? நாங்கள் வந்து ஃபோன் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ரீல்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து கண்டுபிடிச்சி. சார் சேலத்துக்காரர்களே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மானத்தை கட்டுறீங்க. சாரி, ஃபோன் கீழே வந்துச்சு. என்ன பண்ணா வெண்டைகரை எப்போ வெண்டைகரா? இதெல்லாம் நாளைக்கு தேவையில்லாத பதிவு இதெல்லாம். ஜான் வென் கண்டுபிடிச்சது இருக்கட்டும். ஒரு யூனிட் தான் வெண்டைகரை இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அருணா கயிறில் தூக்க மாட்டேங்கிறேன்னா செருவாலே அடிப்பேன். ஐயாஸ் இன்னைக்கு வந்து 11ஆம் தேதி. நான் ஒரே கால நாளைக்கு பரீட்சை. நம்ம ஆளுங்க 2 இன்ட்டு தான் படிச்சானுங்க, அதை அலப்பறை கொடுக்குறானுங்க. போற லைட் போற மச்சான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, இதில் தடுக்க முடியாது. விவின் ப்ரோ, பாய்ஸ், பிரகாஷ் அதாவது இல்லை, த்ரிஷா டான்ஸை பார்த்துக்கிறானுங்க, வேற ஒன்றும் இல்லை.